நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. மூளைச்சாவு அடைந்த மகேந்திரகுமார் உடல் உறுப்புகள் தானம். அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே மூளைச்சாவு அடைந்த மகேந்திரகுமாரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. VK புதூர் தாலுகா கீழக்கலங்கல் கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பராஜ் அமராவதி தம்பதியரின் மகனான மகேந்திரகுமார் வயது 40. விவசாய கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென்று மயக்கமடைந்த அவரை உறவினர்கள் சுரண்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மூளைச்சாவு அடைந்திருப்பதாக தெரிவித்தார்கள். இதனை அடுத்து அவரது மனைவி அனிதா, பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இணைந்து மனிதநேய அடிப்படையில் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முடிவு செய்தனர். அதன்படி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. பின்னர் மகேந்திரகுமாரின் உடல் சொந்த ஊரான கீழக்கலங்கலுக்கு கொண்டு வரப்பட்டு VK புதூர் வட்டாட்சியர் தலைமையில் அரசு மரியாதை செய்யப்பட்டது. கீழக்கலங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் VS சந்திரசேகர், ஆலங்குளம் ஒன்றிய துணை சேர்மன் செல்வக்கொடி ராஜாமணி, துணை வட்டாட்சியர் சீனிபாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். இதனை தொடர்ந்து அவரது உடல் அருகில் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. நிகழ்வில் வருவாய் ஆய்வாளர்கள் செண்பகபாண்டியன், இசக்கித்துறை, கிராம நிர்வாக அலுவலர்கள் ராதாகிருஷ்ணன், சுமதி, கிராம உதவியாளர் ஜான் மற்றும் பொதுமக்கள் உறவினர்களும் கலந்து கொண்டார்கள். உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய மகேந்திரகுமாரின் மனைவி அனிதா மற்றும் குழந்தைகளான பொன் சரவணன், மாற்றுத்திறனாளி குழந்தை பொன் கார்த்திகேயன் ஆகியோருக்கு அரசு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.